பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். பாண்டியன் கோமதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, என்ன கோமதி, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? டாக்டர் கிட்ட யார் யார் போறீங்கன்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானு மீனா அதே மாதிரி அன்னிக வரதா சொல்லியிருக்காங்க. சரி, நீ போயிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஒரு மாதிரி பாண்டியன் தூங்கி வலிஞ்சிட்டே இருக்காங்க. சரவணன் கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன்பா தூங்கி வலிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க டிவி பார்த்துட்டு லேட்டா தான் தூங்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருது போலன்னு சொல்லிட்டு சரவணன் கேக்குறாங்க. உடனே பாண்டியன், நான் சின்ன வயசா இருக்கும்போது டிவி பாக்குறதுன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் பக்கத்து வீட்டுல எல்லாம் டிவி பார்க்க போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன துரத்தி விட்டுருவாங்க. இப்ப டிவி பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு, என் சின்ன வயசு கனவு நிறைவேறேன், அவ்வளவு தண்டன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கார்த்திகேயன் வராங்க. பாப்பா கார்த்திகேயா, என்னப்பா இன்னும் ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நான் அதுக்காக வரல. ஓ, பேமெண்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கியா? சரவணா என்ன ஏதுன்னு பார்த்து கொடுப்பான்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்காகவும் வரல. நான் சுத்தி வளைச்சு எதுவும் பேச விரும்பல. உங்க பொண்ணு அரசிய நான் வந்து 4-5 முறை ரோட்ல மீட் பண்ணிருக்கேன். அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்வீட் வந்து இங்க வைக்க வச்சிருக்காங்க. ஏப்பா, சுத்தி வளைச்சு பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இப்ப சுத்தி வளைச்சுதான் பேசுற, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. உங்க பொண்ணு அரசி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்கள நான் லவ் பண்றேன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த விஷயத்த உங்க பொண்ணு அரசி கிட்ட கேட்டேன். என் அப்பா முடிவு தான் எல்லாமே அவ சொல்லிட்டா. அதனாலதான் உங்ககிட்ட நான் வந்து கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு அரசி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேக்குறாங்க. நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா என்னுடைய பிசினஸ் நல்ல பீக்ல போகும் நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் அவங்களுடைய பயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் அடிக்கடிக்க போறாங்க. டே சரவணா, கொஞ்சம் பொருடான்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நீ யாரு, எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம உனக்கு என் பொண்ணு அரசியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. யோசிச்சு ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. உடனே சரவணன், அப்பா என்னப்பா இது? ஏய், அவனா வந்து பேசியிருக்கான். அவனை பார்க்கவும் நல்ல பையன் மாதிரி இருக்கு. விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியனும் விட்டுறாங்க. இப்ப அடுத்துதான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலான்னு போகும்போது கதிர் வந்து, ஏன் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஏன் ராஜி பத்தி கொஞ்சம் கூட யாரும் நினைச்சு பார்க்கலையா? அவ பிரைமரி எக்ஸாம் எழுதியிருக்கா, மெயின் எக்ஸாம் கூடிய சீக்கிரம் எழுத போறா. இப்படிப்பட்ட நேரத்துல குழந்தை இந்த மாதிரி எல்லாம் வந்தா அவளுடைய நிலைமை பத்தி யாராவது யோசிச்சிங்களான்னு சொல்லி கேட்டதோ கோமதிக்கு பயங்கர கோவம் வருது. ஏண்டா, குழந்தை பெத்துக்கிட்டு யாருமே சாதிக்கலையா? என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததும் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே கோமதியில இருந்து வடிவுல இருந்து, குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை நல்லா இருக்கா, அவ பிரெக்னெண்டா தானே இருக்கான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அமைதியா இருங்க. ராஜி பிரெக்னென்டாவே இல்ல. அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு ஒத்துக்கல. அதனாலதான் அவங்க வாமிட் பண்ணிருக்காங்க. ராஜி பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.